Hi, hello, welcome to my channel Vamsi Homeo Clinic. வணக்கம், நான் டாக்டர் அனந்தநாயகி, ஹோமியோ டாக்டர். இன்றைக்கி தான் சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா வம்சி ஹோமியோ கிளினிக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். நான் போடுற மருத்துவ சம்மந்தமான வீடியோக்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, மனசு கஷ்டமாக இருக்கா, உடம்பு வலிக்குதா, ஒன்று அழுதுருங்க, மனசை விட்டு அழுதுருங்க, ஒன்றும் தப்பு கிடையாது. இப்போ மனம் விட்டு அழுதால் நமக்கு என்ன பலன்கள்லாம் கிடைக்கிது அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். இப்போ கண்ணீர்னால் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, கண்ணீருங்கிறது நமக்கு நம்ம உடல் வலியாக இருந்தாலும் மன வலியாக இருந்தாலும் அதை நீக்கக்கூடிய ஒரு வடிகாலாக இருப்பது தான் நமக்கு அழுகை, கண்ணீர். இப்போது சில பேர் ரொம்ப டிப்ரெஷனாக இருக்கேன், அப்படி எனக்கு ரொம்ப அழுகையாக வருது அப்படின்னு சொல்கிறவங்களாம் அழுதுட்டாங்கன்னா அவங்க மனசு கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கும். இது எல்லாருக்குமே நமக்கு தெரியும். இப்போ ஒருத்தவங்களோட இழப்பாக இருக்கட்டும், இல்லை ஒருத்தவங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்கட்டும், இப்போ எமோஷ்னல் டியர்ஸ், அதாவது அதிகப்படியான அழுகையாக இருக்கட்டும், அதிகப்படியான சந்தோஷமாக இருக்கட்டும், அப்போ கண்ணில் தண்ணி நமக்கு தாரையாக வருது அப்படின்னா அதை எமோஷ்னல் டியர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இப்போது இது தப்பு கிடையாது, இப்போ அழறதுனால தப்பு கிடையாது. ஆனால் ஒரேடியாக அழுதுகிட்டே இருக்கேன், நான் டிப்ரெஷனில் இருக்கேன், நான் அழுதுகிட்டே தான் இருப்பேன் அப்படின்னு சொல்கிறது கண்டிப்பாக தப்பு. இப்போ மனசு விட்டு அழுதுட்டோம் அப்படின்னா யார் முன்னாடி அழுவக்கூடாது, நம்ம தனியாக உட்காந்து அழணும். ஏன்னா நம்ம அழறது சில பேருக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும், நல்லா அழட்டும் அப்படின்னு நினைப்பாங்க. சில பேர் பார்த்திங்கன்னா, இவளுக்கு என்ன எப்போ பார்த்தாலும் எதையாவது சொல்லிக்கிட்டு அழுவா அப்படின்னு சொல்லி ஒரு கிரிட்டிசைஸ் பண்ணுறவங்க தான் ஜாஸ்தியாக இருப்பாங்க. நமக்காக உண்மையாலும் கஷ்டப்படக்கூடியவர்கள் ரொம்ப மிக சிலர் தான், ரொம்ப குறுகிய மனுஷர்கள் தான் ஐயோ அப்படின்னு நம்ம அழறதை பார்த்து கஷ்டப்படுவாங்க. அதனால் யார் முன்னாடியும் நம்மளோட ஃபீலிங்ஸை காட்டி அழுவக்கூடாது. அப்போ மனசை விட்டு அழுதுட்டா மன அழுத்த நோய் கூட நமக்கு நல்லா சரியாகும். உடல் வலிக்குதா, உடம்பு வலிக்குதா, ஐயோ வலிக்குது அப்படின்னு கத்திக்கிட்டு இருக்கிறத விட நம்ம அழுதுட்டா சயின்டிஃபிக்கலாகவே பார்த்தீங்கன்னா நம்ம தசைகளில் இருக்கிற இறுக்கங்கள்லாம் குறைஞ்சி தசை ரிலாக்ஸ் ஆகுது. தசை நார்கள் ரொம்ப ரிலாக்ஸ் ஆகிறதுனால நமக்கு உடல் வலிகள் குறையுது அப்படின்னு சயின்டிஃபிக்கல் ஆராய்ச்சிகள் நிறைய சொல்கிறதுனால நம்ம உடல் வலியாக இருந்தாலும் மன வலியாக இருந்தாலும் ஒன்று அழுதுட்டோம்னா சரியாயிடும். அதுக்காக எப்பொழுதும் ஒன்று அழுதுட்டு இருக்கக்கூடாது, ரொம்ப மன வலிமையோடு நம்ம இருக்கணும். இப்போ கண்ணீருங்கிறது என்னன்னு பார்த்தோன்னா, நம்ம மேல் இமைகளுக்கு கீழே இருக்கக்கூடியது தான் கண்ணீர் சுரப்பிகள் அப்படின்னு சொல்லுவோம். அது டியர் கிளாண்ட் அப்படின்னு சொல்லுவோம். அந்த டியர் கிளாண்ட்லேருந்து தான் அந்த கண்ணீர் சுரப்பிகள் இருக்கும். அந்த கண்ணீர் சுரப்பிகள் கீழே நாளங்கள் குட்டியாக இருக்கும். அது அந்த டக்ஸ் பார்த்திங்கன்னா என்ன ஆகும்னா, அதுலேருந்து நீர் சுரப்பிகள் உருவாகும். அந்த சுரப்பிகள்லேருந்து உருவாகிற ஒரு திரவம் பார்த்திங்கன்னா நம்ம கண்ணு முழுக்க அந்த கருவழிகள் இருக்கு இல்லையா, அது மேலே மிதந்து ஒரு லேயர் மாதிரி ஃபார்ம் பண்ணும். அந்த லேயர் பார்த்திங்கன்னா நம்ம கண்ணை ட்ரைனஸ் இல்லாமல் பாதுகாத்துக்கும். வெளிப்புறத்துலேருந்து வர்ற தூசிகள்ல இருந்தும் மற்ற மாசுக்கள்ல இருந்தும் நம்மளுக்கு அந்த திரவம் தான் நம்ம கண்ணை ரொம்ப நல்லா பார்த்துக்கும். அப்போது நம்ம தூங்கினாலும் சரி, முழிச்சிருந்தாலும் சரி, சந்தோஷமாக இருந்தாலும் சரி, துக்கமாக இருந்தாலும் சரி, நம்ம எந்த விதமான எமோஷனலுக்கு போனாலும் நம்ம கண்ணை அந்த கண்ணீர் ரொம்ப நல்லாவே பார்த்துக்கும். அந்த விழித்திரைகளில் இருக்கிற விழிப்படலத்தில் அந்த ஃப்ளூயிட் இருக்கிறதுனால நம்ம கண்ணை ரொம்ப நல்லாவே பார்த்துக்கும். ஆனால் நம்ம கண்ணில் உருவாகிற கண்ணீர் பார்த்திங்கன்னா அந்த கண்ணீர் சுரப்பிகள்லேருந்து அந்த கீழே இருக்கிற துவாரங்கள் வழியாக போயிட்டு நம்ம நாசிக்குழி இருக்குது பார்த்திங்களா, அது வழியாக போய் சில சமயம் பார்த்திங்கன்னா அழுறப்ப மூக்குலேருந்து தண்ணி வரும், இல்லை நம்ம அப்படியே அந்த கண்ணீரை விழுங்கிடுவோம். அதெல்லாம் இல்லாமல் நமக்கு கன்னத்தில் பார்த்திங்கன்னா தாரையாக எக்ஸ்ட்ரா இருக்கிற தண்ணியெலாம் வழியும். இதுதான் கண்ணீர் வர ப்ராசஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த கண்ணீர் வர ப்ராசஸ் சில பேர் என்ன சொல்லுவாங்க, நான் ஆம்பலை அழுவவே மாட்டேன், அந்த பொண்ணு பார்ப்பா அழுவவே அழுவாது, எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அப்படியே ஸ்ட்ராங்காக இருக்கும் அப்படிலாம் சொல்லுவாங்க. அப்படியெல்லாம் இருக்கவே கூடாது. அப்படி இருக்கிறவங்களுக்கு மனநோய் மன அழுத்த நோய் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் நமக்கு எக்ஸ்போஷர் பண்ணாமல் நம்ம அடக்கி வைக்கிறவங்களுக்கு நிறைய விதமான உடல் உபாதைகள் ரொம்ப ஜாஸ்தியாகவே ஆகும். அப்போ நம்ம என்ன பண்ணணும், நம்ம அழறதுக்கு கூச்சமே படக்கூடாது. நம்மளுக்கு அழுக வருதா, கண்டிப்பாக அழுதணும். ஆனால் தனியாக அழுகிறது பெட்ரு தான். இல்லை நமக்கு ரொம்ப நெருக்கமானவங்க, நமக்கு ரொம்ப உண்மையாக இருக்காங்கன்னா அவங்கக்கிட்ட சொல்லிவிட்டு நம்ம அழுகிறது நல்லது. ஏன்னா நம்ம என்னதான் நம்ம கஷ்டத்தை அவங்கள்ட்ட சொல்லி அழுதாலுமே அதை கண்டுக்காத இருக்கிறவங்க தான் நிறைய பேர் இருக்காங்க. அதை கண்டுக்கவும் போகிறது கிடையாது, நம்ம அழுதும் பலன் இருக்க போகிறதும் கிடையாது. அதனால் நம்மளோட உணர்வுகளை அடக்காமல் நம்ம தனியாக அழறது பெட்டர். அப்போது இப்போ குக்கரில் பார்த்திங்கன்னா ரொம்ப ப்ரெஷர் ஜாஸ்தி ஆயிடுச்சுன்னா அது வெடிக்காமல் இருக்கிறதுக்காக ஒரு வால்வு வச்சுருப்பாங்க. அது மாதிரி தான் நம்மளோட ப்ரெஷர், நம்ம உடம்பு வலியாக இருக்கட்டும், மன வலியாக இருக்கட்டும், நம்மளோட ப்ரெஷர் அதிகமாகி நம்ம மனசு வெடித்து சிதறாமல் இருக்கிறதுக்காக கடவுள் கொடுத்துருக்கிற ஒரு நீர், அந்த வால்வு, குக்கரில் இருக்கிற வால்வு தான் நம்ம கண்ணீர் அப்படின்னு சொல்லுவோம். அந்த கண்ணீர் சிந்திட்டோம் அப்படின்னா மனசு கொஞ்சம் லேஸாகி ரிலாக்ஸ் ஆகி நம்ம தூக்க நிலைமைக்கு போயிடும். இப்போ குழந்தைங்கள்லாம் பார்த்திங்கன்னா ஏதாவது வேணும்னா ரொம்ப அடம் பிடிச்சி அழுவாங்க, அடம் பிடிச்சி அழுவாங்க, பொம்மை
அம்மா வேணும்னு அழுவாங்க. அழுது பார்த்தீங்கன்னா தூங்கிடுவாங்க. ஏன்னா அவங்க அப்படியே ரிலாக்ஸ் ஆகிடுவாங்க, அவங்க மனசு ரிலாக்ஸ் ஆகிடும். ஓகே அப்படிங்கிற மாதிரி அவங்க கன்சோல் ஆகிடுவாங்க. அதனால அந்த குழந்தைங்களாம் தூங்கிடுவாங்க. அதை நம்ம பார்த்துருக்கோம். அதே தான் பெரியவங்களும், எவ்வளோ நேரம் நான் அழுதுகிட்டு இருந்தேனே தெரியாது, நான் தூங்கிட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா நம்ம அழ வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட ஹார்மோன்ஸ் லெவல்லாம் நல்ல ஒரு சமநிலைக்கு நம்ம மனசு ரொம்ப இதமாகவும் ரிலாக்ஸாகவும் ஆகிறதுனால நம்ம நல்லாவே தூங்கிடுவோம். அதனால் யாரும் கூச்சப்படாமல் என்ன ஒரு நான் அழமாட்டேன், பிறர் முன்னாடி அழுதா அது ஒரு பலவீனம் அப்படியெல்லாம் எதுவுமே சொல்லாமல் நம்ம அழுதுட்டோம்னா நம்ம உடல் வலி மனவலி எல்லாமே சரியாயிடும். அப்போ நமக்கு கஷ்டமாக இருக்கா, மனசை விட்டு அழுதுருங்க, எந்த ஒரு பிரச்சனையும் வராது, எந்த விதமான தவறுதலும் இல்லை. ஆனால் எப்போ பார்த்தாலும் அழுவக்கூடாது, மன வலிமையோடு இருக்கணும். தேவைப்படும் சமயத்துக்கு நம்ம அழுகியே அடக்கக்கூடாது. இதுதான் ஒரு முக்கியமான ஒரு விஷயம். அதனால் நமக்கு மனசு கஷ்டமாக இருந்துச்சுன்னா ஒன்று அழுது நம்ம ரிலாக்ஸ் ஆகிடலாம். நன்றி. மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து நன்றி கூறி விடைபெறுவது உங்கள் டாக்டர் அனந்தநாயகி. நன்றி, வணக்கம்.